நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். வருகின்ற ஜூலை மாதம் 15ஆம் தேதி வாக்கில் தமிழக உட்பகுதிகளாக இருக்கட்டும், வடகடலோர மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் என தமிழக பகுதிகளின் பல இடங்களில் பகல் நேர வெப்பநிலையானது இயல்பை விட கூடுதலாக இருப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதைப் போல கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நான் பகிர்ந்திருந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் பேசியிருந்தோம். அதற்கேற்றாற் போல 14ஆம் தேதி அன்றே பகல் நேர வெப்பநிலையானது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து காணப்பட்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் இந்த காலகட்டத்தில் இயல்பாக பதிவாகக்கூடிய பகல் நேர வெப்பநிலையுடன் ஒப்பிடுகையில் 5-6 டிகிரி செல்சியஸ் அளவில் கூட கூடுதலான வெப்பநிலை பதிவாக இருக்கிறது. இப்போ நம்ம சில பகுதிகளை பார்த்தோம்னா, மதுரை விமான நிலையம் பகுதிகளே பார்த்தோம்னா இயல்பை விட 6.5 டிகிரி செல்சியஸ் எல்லாம் அதிகமாக பதிவாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. மழை ஏதாவது பதிவாக இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா மழை அங்குமிங்குமாக பதிவாக இருக்குது. அதிகபட்ச மழை அளவு என்பது 0.8 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நம்பர்லையாவது கிடைச்சது. இப்போ எல்லாமே 1 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழையாக இருக்கிறது. அதனால் மழை பெருசாக பதிவாகலை. அது நமக்கும் தெரியும். நம்மளும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக அது 14ஆம் தேதி அன்று மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்கல. நம்ம எதிர்பார்க்கிறது 16ஆம் தேதி வாக்கில் கொஞ்சமாக மழையானது பதிவாக தொடங்கும். 17ஆம் தேதி முதல் மீண்டும் வெப்பச்சலன மழைக்கு ஏதுவான அமைப்புகள் உருவாகும். அதே சமயம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கலாம் என்பதை போல தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். 17ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் தமிழக உட்பகுதிகளில் வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. 18, 19, 20, 21ஆம் தேதிகளும் சாதகமான ஒன்றாக தான் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்புடன் காத்திருக்கலாம். 15ஆம் தேதி என்றும் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரித்து தான் காணப்படும். 14ஆம் தேதி எப்படி இருந்ததோ அதே போல தான் 15ஆம் தேதியும் இருக்க போகிறது. 16ஆம் தேதி என்று உட்பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால வடகடலோர மாவட்டங்களில் ஒப்பு ஈரப்பதத்தின் அளவு அதிகரித்து காணப்படலாம். அதனால் காரைக்காலாக இருக்கட்டும், புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும், சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பகல் நேரத்தில் கொஞ்சம் அசாதாரணமான சூழல்கள் நிலவுவதற்கான அனைத்து அமைப்புகளும் உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருப்பதன் காரணமாக வியர்வை உலராத தன்மை என்பது கடலோர பகுதிகளில் இருக்கும். ஒரு மாதிரியாக நச பிசு பிசுன்னு இருக்கும். முடிந்த வரையில் அதிகமான அந்த நீரை அருந்துவது மிகவும் நல்லது. நானே பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு நீரை தான் பருகி கொண்டிருக்கிறேன். எனக்கு சில பேர் சொல்கிறாங்க நீர் அதிகமாக குடிப்பதும் தவறு என்பதை போல. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொண்டை வறண்டு இருக்கிறது என்றால் நாம் நிச்சயமாக நீர் குடித்து தான் ஆக வேண்டும். அதே போல் நீங்கள் வெளியெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய நபராக இருக்கிற பட்சத்தில் அதிகமான வியர்வை உங்களுக்கு வெளியாகிறது என்றால் நீர் குடிக்க தவறாதீர்கள். உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தை நாம் கடந்துதான் ஆக வேண்டும். நமக்கு வேறு வழியும் கிடையாது. எல்னினோவுக்கான சூழல்கள் மிக மிக அதிகமாக தான் தென்படுகிறது என்பதை விட தற்பொழுது எல்னினோவுக்கான சூழல்கள் தான் பசிபிக் கடல் பரப்பில் நிலவி கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. நினோ 3.4 என்று சொல்லக்கூடிய பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய பசிபிக் கடல் பரப்புல இயல்புடன் ஒப்பிடுகையில் 1.3 டிகிரி செல்சியஸ் அளவில் வரையில் உங்களுக்கு வெப்பநிலையானது அதிகமாக காணப்படுகிறது. அதே போல் அந்த பெருவியன் கோஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பெருவை ஒட்டிய கடல் பகுதிகளில் அங்கே இயல்பை விட 2.6 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் தான் நினோ 4 ரீஜியன் அங்கே 1.7 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த பெருவுக்கு கொஞ்சம் வடக்கில், அதாவது கொலம்பியா அந்த மாதிரியான நாடுகள்லாம் இருக்கும். அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு பசிபிக் கடல் பரப்பில் வடக்காரைகோளத்தில் சுழற்சிகள் உருவாகி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மத்திய பசிபிக் கடல் பரப்பு வரைக்கும் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜப்பானை ஒட்டி அது நகர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தாய்வான் வரைக்கும் கூட சில ஆண்டுகளில் வந்திருக்குது. தாய்வான் வரைக்கும் அந்த சுழற்சிகள் அதன் பிறகு அப்படியே ஒரு கருவடித்து ஜப்பானை நோக்கி அப்படியே செல்லும். ஜப்பானை ஒட்டிய கடல் பகுதிகளில் நகர்ந்து செல்லும். இதெல்லாம் நடக்கிறது தான். இது இதற்கு முந்தைய சில ஆண்டுகளையும் நடந்திருக்கிறது. குறிப்பாக 2015ஆம் ஆண்டுகளில் இதை போன்று அதிக முறை நடந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சொல்லப்போனால் 2015ஆம் ஆண்டில் ஜூன் மாதத்திலேயே ஒரு புயலானது அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகி அது ஓமன் நாட்டை சென்றடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரியான நிலையெல்லாம் இப்பொழுது நடக்கலை. அதற்கு இன்னொரு காரணமாக இருக்குது. 2015ஆம் ஆண்டில் பிப்ரவரி மார்ச் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன் எல்னினோவிற்கு மிக மிக சாதகமாக இருந்தது. இப்போ நமக்கு பிப்ரவரி மார்ச் மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஜனவரி மாதத்துலலாம்
லானினாவுக்கான சூழல்கள் தான் வந்து இருந்தது. அதன் பிறகு நியூட்ரல் கண்டிஷன் சேஞ்ச் ஆனிச்சு. இப்பொழுது ரேப்பிடாக வெப்பநிலை அதிகரித்து கொண்டிருப்பதன் காரணமாக எல்னினோவுக்கான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது. இது வந்து மேலும் தீவிரமடையுமான்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். இது தீவிரமடையுமா இல்லையாங்கிறத விட இது கண்டினியூ ஆகுவதற்கான அனைத்து பாசிபிலிட்டிஸும் இருக்கிறது. அடுத்த வருடம் வரையிலும் இதனுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக இருக்கும். இப்போ எல்னினோவுக்கான சூழல்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டுனா மீண்டும் உங்களுக்கு வந்து நியூட்ரலுக்கான கண்டிஷன் வருவதற்கு சில நாட்கள் பிடிக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய பசிபிக் கடல் பரப்பில் அந்த வெப்பநிலை எல்லாம் குறைய தொடங்கி அதன் பிறகுதான் அந்த சேஞ்ச் என்பது நடக்கும். சர்ஃபேஸ் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த காற்று, அந்த ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டைரக்ஷனில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருப்பதை பார்க்க முடியல. சர்க்குலேஷன் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிழக்கு பசிபிக் கடல் பரப்பில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த விண்ட் டைரக்ஷனில் பெரிய அளவுக்கு இப்போதைக்கு சேஞ்சஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இந்தியாவை பொறுத்தவரையில் பாசிட்டிவ் ஐஓடிக்கான அந்த சூழல்கள் நிலவி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இன்னும் மாஸ்குலின் உயரழுத்தத்தினுடைய அந்த சர்க்குலேஷனை அஃபெக்ட் பண்ணுற அளவிற்கான இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்கள் எதுவுமே நடக்க தொடங்கலை. இது வந்து லேட்டாக தான் நடந்திருக்குது. அதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால நம்முடைய இந்தியாவிற்கான மழை வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு இந்தியாவில் கனமழை பதிவாகுவதற்கான அனைத்து அமைப்புகளும் இருக்கிறது என்பதை போல நானே உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். கடந்த காணொலியில் வட இந்திய பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். 2027 அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் நாள் இருக்குது. 2027 ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும். இப்போ பதிவாகக்கூடிய பகல் நேர வெப்பநிலையுடன் ஒப்பிடுகையில் 2027 பகல் நேர வெப்பநிலையானது அதிகமாக தான் இருக்கும். இதை விட 1 அல்லது 2 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்கும். எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா உலகம் முழுமையிலுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குளோபல் வார்மிங்கினால் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அதனுடைய இம்பேக்ட் தான் இது. ஆவரேஜாகவே இப்போ எல்லா நாடுகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே 1 டிகிரி அல்லது 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. 0.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்மளால் மிக எளிதாகவே பல நாடுகளில் வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதை உறுதிப்படுத்த முடியுது. இது எல்லாம் வந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய மாற்றமானு கேட்டிங்கனாக்கா இது எல்லாம் ஒரு நாளில் செய்யக்கூடிய மாற்றம் கிடையாது. இதெல்லாம் சரி பண்ணுறதும் வந்து நம்ம கையில் கிடையாது. இயற்கையாக தன்னை சரி செய்து கொண்டால்தான் உண்டு. அதே போன்று சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்னினோவுக்கான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது. ஸோ இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் கண்டிஷன்ஸ் என்பது மாறி இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியான சூழல்கள் தான் இருக்கணும், எல்னினோனாலே ஒரே பேட்டர்ன் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்னினோ அந்த பாட புத்தகத்தில் இருக்கிற அந்த விஷயங்களை எடுத்து நீங்கள் ஓரமாக வச்சுருங்கன்னு நான் நிறைய முறை வந்து சொல்லியிருக்கேன். இந்த வாக்கர் சர்க்குலேஷன் எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரியே இங்கேருந்து காற்று அப்படியே மேடு எழும்போம், அங்கே போய் அப்படியே கீழே இறங்கும். அதுக்கப்புறம் கடலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா குளிராகவும், அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா சூடாகும். அதனால் மீனெல்லாம் அங்கே போவோம். இந்த கதையெல்லாம் இங்கே வேணாம். ஆக்சுவலாக ஒரிஜினலாக இப்படிலாம் நடக்கிறது கிடையாது. இது டோட்டலாக வேறு மாதிரி. எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான எஃபெக்ட் வந்து இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு இது வந்து இம்பேக்ட் ஆகும். அதாவது ஒரு 2-3 மாதங்களாவது ஆகும் இந்த எல்னினோவோட எஃபெக்ட் வந்து நம்முடைய நாட்டில் தெரிகிறதுக்கு. அதனால இப்போதைக்கு மாஸ்குலின் உயர அழுத்தம் நல்லா தான் சுழன்று கொண்டு இருக்கிறது. அப்பப்போ மேற்கு திசை காற்று நல்லா தான் ஊடுருவிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு இந்தியாவில் கனமழை பதிவாக போகுது. இமயமலை அடிவார பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. தமிழகத்திற்கும் இடையே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த சுற்று வெப்பச்சலன மழை மற்றும் பருவமழையிலாவது தமிழகம் அதிக பலனை பெறுகிறதா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இப்போதைக்கு நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே வந்து கிடையாது. அந்த மாதிரியான சூழல்களுக்கு நம்ம வந்து போகலை. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். 2027 ஆண்டில் இதனுடைய இம்பேக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும். அது என்னங்கிறத நம்ம போக போக வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் சூழல்கள் கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை விலகலே கொஞ்சம் தாமதமாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு வருடம் என்பது டிசம்பர் மாதம் வரைக்கும் தானே இப்போ ஆங்கில நாளேடுகளின்படி. அதனை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது ஒரு வடகிழக்கு பருவமழை காலகட்டம் என்பது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையில தான், டிசம்பர் இறுதி வரையில. ஜனவரி வந்துட்டுனா அது வந்து 2027 ஆகிவிடுகிறது. அப்போ 2026 ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் முதல் டிசம்பர் இறுதி வரையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் தான். அதில் பதிவாகக்கூடிய அந்த மழை தான் 2026 ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை. உங்களுக்கு ஜனவரியிலேயும் வடகிழக்கு திசை காற்று வீசலாம். ஏன் பிப்ரவரியில் கூட வடகிழக்கு திசை காற்று வந்து 2027 ஆண்டில் வீசலாம். பட் அதில் கிடைக்கக்கூடிய அந்த மழையெல்லாம் வந்து வடகிழக்கு பருவமழை 2026 கணக்கில் வராது.
அதெல்லாம் 2027ஆம் ஆண்டினுடைய குளிர்கால மழையில தான் கணக்கில் வரும். லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இந்த முறை. ஸோ அதனால கொஞ்சம் சந்தோஷமாகவே இருங்க. மகிழ்ச்சியாக இருக்குங்கிறத விட இப்போ இந்த வெயிலை நீங்கள் வந்து தாங்கி தான் ஆகணும். வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மேபி சில இடங்களில் நல்ல மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுவும் என்ன நடக்குதுங்கிறத நம்ம அந்தந்த நேரத்தில் ப்ரெடிக்ட் பண்ணாதான் அந்தந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அடுத்த ஒரு வாரத்திற்கு அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தா தான் அதில் அக்யூரேசி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போவே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறது. இப்போ நேரடியாக உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்க ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா நான் இப்போ இருக்கக்கூடிய சூழலை உங்களுக்கு நன்றாகவே விளக்கி இருக்கிறேன். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மீண்டும் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா மீண்டும் மழை பதிவாகும். அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்றுகளில் பதிவாகலாம். அடுத்தடுத்தும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்னும் டோட்டலாக எந்த ஒரு விஷயமும் மாற்றி அமைக்கப்படலை அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய கேள்விகளை படித்து அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை சொல்லிடுறேன். அதன்படி முதல் கேள்வியாக அருண் டி 2020 அவங்க என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, மதுரை ஏபி 42.5 டிகிரி ரெக்கார்ட் பிரேக்கிங் வெயில். ஈவன் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆல்சோ ரெக்கார்ட் ஹை டெம்பரேச்சர். இந்த எஸ்டபிள்யூஎம் ரெயினை விட வெயில் தான் அதிகமாக இருக்கும் போல. ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நியர்லி 4000+ டெத்ஸு. எல்னினோ கண்டிஷன் இந்த இயர் விட நெக்ஸ்ட் இயர் அதிகம்னு சொல்கிறாங்க. ப்ரோ வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மதுரையில் வெப்பநிலை வந்து அதிகமாக தான் இருக்குது. மதுரை விமான நிலையத்திலும் வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக தான் காணப்பட்டிருக்கிறது. இப்போ 42.5 டிகிரியாங்கிறத நான் வந்து செக் பண்ணலை. அது ஒன்றும் இல்லைங்க, அது அந்த இதை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும், அந்த டேட்டாவை எடுத்து. இப்போ பார்க்குறதுல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுலாம் வேணாம். வெப்பநிலை அதிகமாக இருந்ததான்னு கேட்டிங்கனாக்கா அதிகமாக தான் இருந்தது. எதை நானே சொல்லியிருக்கேனே, இயல்பை விட 6 டிகிரி, ஏன் சில இடங்களில் 6.5 டிகிரி, சில இடங்களில் 7 டிகிரி கூட போயிருக்கலாம். அந்த இடங்களுக்கு இப்போ நம்ம அந்த டேட்டாஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ மதுரை விமான நிலையத்தை ஒட்டிய சில இடங்களிலேயே கடந்த ஆண்டு அல்லது இயல்பாக இந்த ஜூலை மாதத்தில் பதிவாகக்கூடிய அந்த பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலையுடன் ஒப்பிடுகையில் 7 டிகிரி செல்சியஸ் கூட அதிகமாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான், அதில் மாற்றுக்கிறதுக்கே கிடையாது. அப்புறம் அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற அந்த டெத்ஸ், இப்போ அந்த இறப்பு விகிதம் தொடர்பாகவும் சில விஷயங்களை அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த டேட்டாஸும் வந்து இப்போ நான் வந்து படிக்கலை. பட் அதுதான் மொத்தமாக அங்கே வந்து ஒரு ஹீட் வேவ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்துக்கள் கிடையாது. அங்கேயும் வந்து உங்களுக்கு பகல் நேர வெப்பநிலையானது அதிகரித்திருக்கிறது. அது வந்து அவங்களே அனலைஸ் பண்ணி சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களே அதற்கு வந்து என்னென்ன காரணம்ங்கிறதெல்லாம் வரையறுத்திருக்கிறாங்க. அதில் எல்னினோ மட்டும் காரணம் இல்லைங்கிறத அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க. எல்னினோவால் என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அட்மாஸ்பியரில் சில சேஞ்சஸ் வந்து நடக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து ஒரே மாதிரியே அமையணுங்கிற அந்த அவசியம் வந்து கிடையாது. அதைத்தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன், இதற்கு முந்தைய காணொலிகள்லையும் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் வித்தியாசமானதாக இருக்கும். இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டிலேயே இப்போ லானினா இருந்தப்பெல்லாம் இயல்பாக எல்லாம் நடந்துச்சான்னு கேட்டிங்கனாக்கா அப்பயும் இயல்பாக நடக்கலை. சரி, எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் நியூட்ரல் கண்டிஷனில் இருந்தப்பனாச்சும் எல்லா விஷயங்களும் இயல்பாக நடந்துச்சான்னு கேட்டிங்கனாக்கா எல்லா விஷயங்களும் அப்பயும் இயல்பாக நடக்கலை, இப்பயும் இயல்பாக நடக்க போகிறதில்ல. அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒட்டு மொத்தமாகவே குளோபலாகவே நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. இதில் ஏதோ ஒரு ஃபேக்டரை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 மாதங்களுக்கு என்னை பொறுத்தவரையில் இந்தியாவிற்கு இதனால் நேரடியான பாதிப்புகள் என்பது எதுவும் இருக்காது. எப்போவுமே எல்னினோவால் மறைமுகமான பாதிப்புகள் தான். இங்கே இருக்கிற சூழலியலில் மாற்றங்கள் ஏற்படணும். அப்போ தான் இந்தியாவுக்கு, அதாவது நமது நாட்டிற்கு, தமிழகத்திற்கு பாதிப்புகள் என்பது ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அதுக்குள்ளே வடகிழக்கு பருவமழையை நெருங்கக்கூடிய நிலை வந்துடும். வடகிழக்கு பருவமழைக்கு எல்னினோ காலகட்டம் ஒரு வகையில் கை கொடுக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் கொண்ட ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு வகையில் மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன், ஒருவேளை சர்க்குலேஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி அதை நம்மளை விட்டு எங்கேயாவது ஓடி ஓடி போணுச்சுனாக்கா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் சர்க்குலேஷன் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, உருவாகிற சுழற்சி வலுவிழக்காமல், அதே சமயத்தில் அதிகமாக ரொம்ப தொலைவிலேயே வலுவடையாமல் ஒரு குறைந்த வலுவுடன் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரையில் வந்து அடர்த்தியான மழை மேகங்களை தொடர்ந்து கடலோர பகுதிகளில் குவித்து மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறதா என்பதெல்லாம் நம்ம வந்து அப்புறமேல் தான் பார்க்கணும். இப்போதைக்கு நான் சொல்கிறது, அடுத்த வருஷமும் அதனுடைய தாக்கம் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அடுத்த வருஷத்தினுடைய இயர்லியர் டேஸில் கண்டிப்பாக இருக்கலாம்.
இன்னும் சொல்லப்போனால் தென்மேற்கு பருவமழை காலகட்டம் நெருக்கும் வரையில் அதனுடைய கண்டிஷன்ஸ் தொடர்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஆனால் வேரியேஷன் இருக்கும். இப்போ குளிர்காலம் வரப்போகுது இல்லையா, அப்போ அடுத்தது மழை காலம் வரும், அப்போ வேரியேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் குளிர்காலம் வரும், அப்போ வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது குறைஞ்சி நியூட்ரல் கண்டிஷனை அடைஞ்சிட்டுனாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து வரக்கூடிய எத்தனை நாட்களுக்கு இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ தூரம் உயருது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். மாதம் மாதம் அந்த அறிக்கை வரும், அதை நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. நெக்ஸ்ட் இயரும் அதனுடைய இம்பேக்ட் இருக்குமா நீங்கள் கேட்குறீங்க. எஸ், இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் அதனால் முழுசாக அடுத்த ஆண்டு பருவமழையும் ஊற்றிக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு இப்போ பதில் சொல்ல முடியாது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பதில் சொல்லணும். இப்போ இந்த வருஷத்தினுடைய நிலைமையை மட்டும் நம்ம வந்து பேசுவோம். அடுத்த வருஷத்தில் வெயில் காலம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். வெயில் காலத்தில் வெப்பநிலை இதை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வேணால் நம்ம உறுதியாக சொல்லிடலாம். மற்றபடி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எதுவும் உறுதிப்பட சொல்ல முடியாது. அடுத்த ஓராண்டுக்கு பிறகு என்ன நடக்குங்கிறதெல்லாம் நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி ப்ரெடிக்ட் பண்ணாலும் ஒருவேளை வெதர் மாடல் சொல்லினுடைய உதவியுடன் நம்ம ஏதாவது பார்த்தாலும் அதுதான் நடக்கணுங்கிற மாதிரியான அவசியம்லாம் கிடையாது. இப்போ அடுத்த கேள்வியாக விஜயகுமார் அவர் என்ன முன்வைத்திருக்கிறார் என்றால், இனிய இரவு வணக்கம் ஐயா. கோவை மாவட்டம் அன்னூர் வடக்கு எங்கள் பகுதியில் வரும் 17ஆம் தேதி வெப்பச்சலன மழை வாய்ப்பு உள்ளதா? எங்கள் பகுதி விவசாயிகள் மழையை எதிர்பார்த்து உள்ளோம். நன்றிங்க. நீங்கள் வந்து நம்பிக்கையோடு காத்துருங்க. வாய்ப்புகள் என்பது உட்பகுதிகளுக்கு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் எப்படி சூழல்கள் இருக்கிறது என்பதை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது ஏற்படும். இப்போதைக்கு நம்ம சொல்கிறோம், தமிழகம் முழுமைக்குமே இப்போ வந்து வறட்சியான நிலை தான் இருக்குது. மழை அளவுகள் அதிகபட்சமாக எவ்வளோ பதிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 0.8 மில்லிமீட்டர்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப வருத்தம். இப்போ நேற்றாவது நான் வந்து நம்பரில் படித்தேன், ஒரு இடத்துல 5 மில்லிமீட்டர், ஒரு இடத்துல 3 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி அதை கூட என்னால் படிக்க முடியலங்கிற அந்த வருத்தமும் ஒரு ஆதங்கமாக என்கிட்ட இருக்குது. இது வந்து 16ஆம் தேதி அன்று மாறிடும், 17ஆம் தேதி அன்று மேலும் மாறும். அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 4-5 நாட்களுக்கு இது நிச்சயமாக மாறுதல் பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்ல வரோம். மற்றபடி இங்கே வந்து நம்ம ட்ரஸ்ட்டு தான். வெப்பநிலையை அது வரையில் நம்ம கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து, குட் ஆஃப்டர்நூன் தம்பி, ஸ்ரீலங்கா பட்டிகோலா, தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. நன்றி உங்களுக்கும். தொடர்ந்து உங்களுடைய பகுதி நிலவரத்தையும் நீங்கள் வந்து பகிருங்க. மட்டக்களப்பு பகுதியினுடைய கண்டிஷன்ஸ் என்பது நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். இந்த காலகட்டம் என்பது ரொம்ப ஃபேவரபுளான காலகட்டம் அந்த பகுதிக்கு கிடையாது. இடையில் அந்த மேற்கு திசை காற்று வீரியம் பெற்றதென்றால் அதனுடைய மறைமுகமான தாக்கத்தினால தான் அங்கே மழை வந்து கிடைக்கும். நேரடியான தாக்கத்தினால் அது வந்து மழை பொழிவை பெறுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதுக்கப்புறம் முனியப்பன் அப்படிங்கிற நண்பர் வந்து, காலை வணக்கம் நண்பா சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் என்னுடைய இனிய உளமார்ந்த காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் காலையில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில். ராஜ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, வேதாரண்யம் பகுதி கடுமையான வெயில், 18ஆம் தேதி மழை பெய்யுமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நம்பிக்கையோட காத்துருங்க. வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது, மழை பதிவாகும்னு நம்ம வந்து எதிர்பார்ப்புகளை முன்வைக்கிறோம். கோடை காலத்திலேயே இடையே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வெப்பம் இருந்தது, ஹியூமிடாக இருந்ததுனாக்கா மழை வந்து கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு நன்மைனாக்கா, மேற்கு திசை காற்றும் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோவில் இருக்குது. அதனால் வந்து கடலோர பகுதிகளுக்கும் ஜூலை மாதத்தில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகலாம். வெப்பச்சலன மழைக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய அந்த தருணங்களில். அதனால் அதுதான் நம்ம வந்து சொல்ல வரோம். எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சில நாட்களில் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி, மழை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆர்வமுடன் காத்திருக்கலாம். அதன் பிறகு ஆனந்தன் அப்படிங்கிற நண்பர் வந்து, நம்ம தலைவர் சொல்வது போல யாருடன் வானிலை செயலியை பார்க்காதீர்கள், 4 நல்ல மழை பொழிவு உண்டு என்று நம்பிக்கையோடு இருங்கள். பொள்ளாச்சியில் இருந்து ஆனந்த். மிதமான பையில் பலத்த காற்று, பொள்ளாச்சி தெற்கு பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய நிலவரம், காலநிலை இதெல்லாம் பார்த்தாக்கா நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வர்றது தான் நிதர்சனம். நம்ம வந்து மாற்றி என்ன நடக்கும்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. பட் யாருமே வந்து இல்லை, எதுவுமே வந்து எந்த ஒரு விஷயமே வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத உறுதிப்பட சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து பெறலை. மனிதனாக இருக்கட்டும், கணினியாக இருக்கட்டும், அல்லது வேறு சில விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு வேணாலும் போய்க்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம அந்த அளவுக்கு போக வேணாம். எக்ஸ்ட்ரா நான் இப்போ சொல்ல வந்த வார்த்தை வந்து உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும். அடுத்தது ஒரு டீயில் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை, ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தை. அதனால் நான் போட்டு நான் வந்து சொல்லனாக்கா, அதாவது
இயற்கை நம்ம கைக்கு நமது கையை மீறிய நமக்கு நான் என்ன சொல்ல வரேன், சரி ஓகே, டைரெக்டாக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்தாலும் சரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளியர் கட்டாக எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்காது. அப்போ நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரணும்னாக்கா, விஞ்ஞானத்திலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பது உங்களுக்கு தெரிகிறது. இன்னும் நம்ம அந்த அளவிற்கு தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடையல. பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கூட முழுமையாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதன் வாயிலாக பலனடையும் வகையில் இதுதான் நடக்க போகுதுன்னு துல்லியமாக சொல்கிற வகையில் நம்ம வந்து டெவலப் ஆகலை. நம்ம விண்வெளி ஆராய்ச்சிலாம் பண்ணுறோம், பட் இங்கே இருக்கிற இந்த ட்ரோபோஸ்பியரிக் லெவலில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை நம்ம அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கே இன்னும் திணறிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு புறம் இருக்க, இப்போ நிறைய பேர் இப்போ எங்களை மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம், மக்களோட வந்து பேசுகிறோம். இப்போ உங்கள் கூட பேசுகிறேன். அந்த மாதிரி நிறைய நண்பர்களுடைய கேள்விகளை படிக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியுது. ஸோ அவங்களுக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் முடிந்த வரையில் அவங்களுக்கு எந்த விதமான அந்த பிரச்சனையோ இல்லை தேவையில்லாமல் அவங்களுக்கு சில பயத்தையோ அச்சுறுத்தல்களையோ வழங்காமல் நம்ம இயற்கையில் நடக்கக்கூடிய மாறுதல்களை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது இல்லாமல் இன்னும் நம்ம வந்து கமர்ஷியலாக அதை வந்து பண்ணணும், ஸோ இன்னும் பயங்கரமாக சொல்லணும், அப்படியே முன்கூட்டியே எல்லாத்தையும் முந்திரி கொட்ட மாதிரி சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் ஆர்வமாக வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வகையில் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கிடைக்குது. பட் எல்லா டேட்டாவுமே நான் உட்பட அது வந்து ரிலையபிளாக இருக்காங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு தனி மனிதன் ஏதோ ஒரு இடத்துல உக்காந்துட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிக்கும் வானிலை அறிக்கையை சொல்லணும்னாக்கா அது சாத்தியமற்றது. அதனால தான் பொதுவான வானிலை அறிக்கையாகவே அனைத்துமே இருக்கிறது. நம்பிக்கை உரியவர்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய பலரும் ஒன்று அந்த வெதர் மாடல்ஸை பார்த்து அப்படியே சொல்லிடுவாங்க. இதில் ஏதாவது நடக்கலைனாக்கா வெதர் மாடல் அப்படி தான் காட்டுனுச்சு, நான் சொல்லிட்டேங்கிறத சொல்லிடுவாங்க. நம்மளுடைய அதிகாரபூர்வமான அமைப்பே இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட. அதை தவிர்த்து என்ன பண்ண முடியும்? அதுதான், ஒரு கணினி இருக்கிறது, அந்த கணினிக்கு ஃபீட்பேக் கொடுக்க முடியும், அந்த கணினி என்ன ப்ரெடிக்ட் பண்ணுதோ அதை சொல்ல முடியும். அதை தாண்டி ஒரு மனிதனால் வேறு என்ன செய்ய முடியுங்கிற அளவுக்கு தான் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஒருத்தர் அனுபவத்தில், இப்போ நான் எங்களை போன்றவர்கள்லாம் வந்து ஏதோ நம்ம முன்கூட்டியே சில விஷயங்களை பார்த்துருக்கோம், இதற்கு முந்தைய ஆண்டுகளை பார்த்துருக்கோம். இப்போ 2015 என்ன மாதிரி கண்டிஷன் இருந்ததுங்கிறத நம்ம காணொலியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போல்லாம் பிப்ரவரி மாதத்துலேயே கண்டிஷன் வேறு மாதிரி இருந்தது, மார்ச் மாதத்துலேயே கண்டிஷன் வேறு மாதிரி இருந்தது. இப்போ நமக்கு ஜூலை மாதத்தில் தான் அந்த எல்னினோவுக்கான கண்டிஷன்ஸ் கிளியராக இருக்கிறத உறுதிப்படுத்த முடியுது. அப்போ அதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது, இல்லைன்னு வந்து கிடையாது. 2015 மாதிரி தான் 2026 அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக நம்மளால் வந்து எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு விதமானது தான். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஒரு விதமானது தான். ஸோ பல பேர்கிட்ட நம்ம வந்து விஷயங்களை வந்து அங்கங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காமல் ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்கிறோம். 16ஆம் தேதி மழைக்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்களில், 17ஆம் தேதி ஓரளவுக்கு வெப்பச்சலன மழை பதிவாகலான்னு நமக்கு ஒரு ஐடியா வரும்பொழுது அதை மட்டும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு அந்த காலகட்டத்தில் நம்ம பகுதிக்கு மழை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸிலும் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து தான் இருக்கும். அதில் மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் என்பது இருக்காது. அதே போல் மழை இல்லை என்றால் அந்த இடத்துல வெப்பநிலை வந்து அதிகமாக தான் இருக்கும். அதையும் வந்து தவிர்க்க முடியாது. அது செப்டம்பர் மாதமாக இருந்தாலும் சரி, ஆகஸ்ட் மாதமாக இருந்தாலும் சரி, எனக்கு தோன்றதை நான் வந்து அப்படியே சொல்லிடுறேன். பகல் நேரத்தில் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். அந்த சாதகமான அமைப்பு வரும் வரையில், அந்த மழைக்கான வாய்ப்புகள் இல்லாத பொழுது, வறட்சியாக இருக்கும் பொழுது பகல் நேர வெப்பநிலை கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன். கார்த்திகேயன் அப்படிங்கிற நண்பர் வந்து மீண்டும் லானினா எப்போ வரும்? லானினா நெகட்டிவ் ஐஓடி வந்தால் சென்னை மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும். குறிப்பாக நாகை முதல் புலிகேட் வரை கடலோர பகுதிகள். எல்னினோ சென்னையில் நாளுக்கு நாள் வெயில், அதுவும் வெப்ப அலை போல உள்ளது அப்படிங்கிற மாதிரி கார்த்திகேயன் சொல்லியிருக்கிறாரு. 2016 ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சியை நம்ம சந்தித்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த பீரியடில் லானினா இருந்ததா எல்னினோ இருந்ததா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை போய் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்ததுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அப்போ நெகட்டிவ் ஐஓடி இருந்ததா பாசிட்டிவ் ஐஓடி இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான விஷயம் தெரியும். 2016
வறட்சி இருந்தப்ப என்ன நிலை இருந்ததுங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் வந்து லானினா இருந்தால் அப்படி இருக்கும், நெகட்டிவ் ஐஓடி இருந்தால் எப்படி இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2016 இது மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்களேன். வீக் லானினா ஆர் ஸ்ட்ராங் லானினா எதுங்கிறத நீங்களே போய் பார்த்துக்கோங்க. வித் வீக் ஐஓடியா, வீக் நெகட்டிவ் ஐஓடியா, இல்லை ஸ்ட்ராங் நெகட்டிவ் ஐஓடியாங்கிறதையும் நீங்கள் வந்து பாருங்கள். கடைசியில் கன்க்ளூஷன் இப்படி தான் வந்து முடியும். அதனால வந்து லானினா எல்னினோ இதை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வரவே முடியாது. 2016 நீங்கள் வறட்சின்னு சொல்லப்பட்ட அந்த சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போன அந்த காலங்களில் லானினாவுக்கான சூழல்கள் தான் இருந்தது. நீங்கள் வேணால் இப்போ இன்டர்நெட்டை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால தான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். கடைசியாக அந்த மாதிரியான வறட்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராயும் பொழுது அவங்க கொடுத்த கன்க்ளூஷனே இதுதான், வீக் லானினா வித் நெகட்டிவ் ஐஓடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க, நீங்களும் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து இந்த லானினா எல்னினோ இந்த மாற்றங்களால் தான் நமக்கு ஃபுல்லாக இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த நிலவரத்துக்கு நம்ம வர வேணாம். இப்போயும் கண்டிஷன் ஃபேவரபுளாக தான் இருக்குது. அரபிக்கடலில் உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டுனா, நமக்கு இடையூறு இல்லாமல் மேற்கு திசை காற்று உள்ளே வந்து பூந்துச்சுன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பதிவாக போகுது. இங்கே கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆக போகுது, வெப்பச்சலன மழை இடையே கிடைக்க போகுது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். வேற என்ன பண்ணுறது, இது இயற்கை தானே. உலகம் முழுமையுமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, நம்மளும் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஜெயக்கண்ணன் மருதூர் அப்படிங்கிற நண்பர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. மதிவானன் ஜி தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. அவங்க போன காணொலியில் தான் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தாங்க, ரொம்ப நாளைக்கு பிறகு. முஸ்ரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர் இவர். அங்கே வந்து மழைக்கான வாய்ப்புகள் இந்த சுற்றுலா இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து காத்திருக்கலாம். ராஜ் ஆடியோ எஸ்எம் ராஜா ஆடியோ ஐயம்பட்டி, மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுக்கா ஏழுமலை அருகில் ஐயம்பட்டி இன்று வெயில் வெளுத்து வாங்கி வெளியே வர முடியாத அளவுக்கு வெயில் எப்பொழுதும் இது போன்று இல்லை. இந்த காலத்தில் எங்கள் பகுதியில் அதிகமான காற்று தான் அடிக்கும். எங்கள் பகுதிக்கு வெப்பநிலை மழை இருக்கிறதா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த சுற்றுலா பார்க்கலாம். பட் உண்மையிலே நானே தான் சொல்லிட்டேன் காணொலியில், இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் நடக்குது. நம்ம கஷ்டமாக இருக்குன்னா கவலைப்படுறதுனால மட்டும் இது வந்து மாறிட போகிறது கிடையாது. அதையும் நான் முழுமையாக நம்புகிறேன். இயற்கையில் இதுவும் ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம இப்போ இந்த நிகழ்வை வந்து உள்வாங்கிக்கணும். அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு எப்படி நம்ம வானிலையை படிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். இயற்கை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கு, நீங்களாம் ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இதையும் பார்க்கணும். எல்னினோவுக்கான சூழல்கள் தான் நிலவி கொண்டு இருக்கிறது. அது மட்டுமே வந்து இந்த மாதிரியான பகல் நேர வெப்பநிலை, அதாவது இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு அது மட்டும் காரணம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி சொன்னால் நீங்களும் நம்பாதீங்க. இதில் பல விஷயங்கள் கலந்துருக்கிறது, அந்த ஒரு காரணம் மட்டும் கிடையாது. ஓவராலாகவே பல நாடுகளில் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதே மாதிரியான ஒரு பிரச்சனையை தான் நம்மளும் இந்த வாட்டி எதிர்கொண்டு இருக்கிறோம். எனிவே, இப்போ மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் ஓரளவு கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கலாம். வேறு வழி நமக்கு வந்து கிடையாது. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே அதற்கு நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுன்னு எனக்கே வந்து தெரியல. மழை வரும் வரையில் இதை போன்ற அந்த சூழல்களை, இந்த இடர்பாடுகளை, இந்த வெப்பநிலையை நாம் எதிர்கொள்வதற்கு தயாராகவும். இப்போ 15ஆம் தேதியும் அப்படி தான் இருக்கும் பகல் நேரத்தில். அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மேபி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். முசமில் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நேற்று வேலூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த வெயில் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் தான் பதிவாகும். ஜூலை மாதம் என்பது ஒரு மாற்றம் தான். இதற்கு காரணம் எல்னினோ என்று சொல்கிறார்கள். ஆனாலும் உங்களிடம் உள்ள விளக்கம் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் என்பதால் கேள்வி கேட்கிறேன். இந்த நேரத்தில் வேலூர் வெயிலுக்கு காரணம் தரைப்பகுதி ஆந்திராவிலிருந்து வரும் காற்றா அல்லது மேலடுக்கு காற்றா அல்லது கீழடுக்கு 1500 மீட்டர் காற்றா? விளக்கம் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து டைரெக்டாக எல்னினோவை நம்ம காரணமாக சொல்ல முடியாது. எல்னினோவால் பல மாற்றங்கள் வந்து நிகழும். நீங்கள் சொல்கிற மாதிரி சர்ஃபேஸ் லெவல் விண்டா, இல்லை வந்து அப்பர் ட்ரோபோஸ்பியரிக் லெவலில் நிகழக்கூடிய அந்த விஷயங்களா, அல்லது மிடில் ட்ரோபோஸ்பியரிக் லெவலில் நிகழக்கூடிய அந்த விஷயங்களா, இப்படிலாம் நம்ம பிரித்து பார்க்காம ஓவராலாக இப்போ வேலூருக்கு மட்டும் இது வந்து நிகழல, அதனால் நீங்கள் வந்து ஆந்திராவிலேருந்து வர்ற காற்றா அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியாது. இப்போ மதுரையில் வந்து ஆந்திராவிலேருந்து வர்ற காற்று வந்து வீசல இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தமிழகம் முழுமையுமே வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு.
பல இந்திய பகுதிகளை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப வறட்சியாக இருக்குது. அதுதான் இங்கே மெயின் ரீசன், த மெயின் காஸ் ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை மிகப்பெரிய அளவில் வந்து சோதனையை நமக்கு வழங்கி இருக்கிறது. இதுவரையில், இந்த காலகட்டம் வரையில் நான் வந்து சொல்கிறேன். ஜூன் மாதத்தில் அது வந்து முதல் சுற்றில் ஓரளவுக்கு மழையை வந்து கொடுத்துச்சு, அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் அந்த தொடக்க சில காலங்களில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. 20ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் வந்து மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரிக்கும்னு நம்ம எதிர்பார்த்தப்ப அதுவும் கொஞ்சம் டிலேடாக தான் ஆரம்பிச்சது. மேற்கு திசை காற்று வந்தது, ஆனால் மழை பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலேடாக தான் மழை வந்து கிடச்சிது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெப்பச்சலன மழை வந்து சில இடங்களில் பதிவானுச்சு தமிழகத்தில். இப்போ வந்து அதுவும் இல்லை, ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் இருந்ததுன்னா, ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா வெப்பநிலை உயர்றதுல வந்து நம்ம காரணமே சொல்ல தேவை கிடையாது. இதுதான் மிகப்பெரிய காரணம். அந்த மாதிரியான கண்டிஷன் வந்ததுக்கு எது காரணம் அப்படிங்கிறத நோக்கி தான் இப்போ எல்லாருமே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அது நம்ம வந்து ஒரு காரணத்தை சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தினால மட்டும் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறதுங்கிறது வந்து அது வந்து வேறு வழி இல்லாமல் சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எது நடந்தாலும் எல்னினோ. நம்மளும் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான ஒரு வெயில் காலத்தை எப்படியும் இதற்கு முன்பு சில, அதாவது நமக்கு தெரியாமல் இந்த வரலாற்றில் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நடந்திருக்கும். இந்த மாதிரி நடக்கவே இல்லை வரலாறுல அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதுதான் நமக்கு தெரிந்த காலகட்டம் வரையில தான் வரலாறு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம். அதை வச்சு மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறதுலாம் நமக்கு வந்து தெரியாது. இப்போ ஏதோ ஒரு டிரான்சிஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த டிரான்சிஷனுக்கு நம்ம வந்து செட் ஆகிக்கணும். முன்பு மாதிரி நம்ம வந்து இனிமேல் வந்து இப்படி தான் இருக்கும், இந்தந்த காலகட்டத்தில் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. மாறி வரும் சூழல்களுக்கு ஏற்ப நம்மளை தயார்படுத்திக்கணும். கிளைமேட் சேஞ்சுங்கிறது இனிமேல் வந்து ஒரு கன்ஃபார்மான விஷயம். ஒவ்வொரு வருஷமுமே இதை பற்றி நம்ம வந்து இனிமேல் பேச ஆரம்பிப்போம். இனி வரக்கூடிய நாட்களில் என்விரான்மெண்டல் சயின்சஸ், கிளைமேட் சயின்சஸ், கிளைமேட் சேஞ்ச், என்விரான்மெண்டல் எப்படி சொல்கிறது, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் which are all affecting climate, our regular climate or our எப்படி சொல்கிறது, யூஷுவல் கிளைமேட்டுன்னு சொல்லலாம். யூஷுவலாக இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறிட்டு, அதனால் நம்ம ஏதோ ஒரு காரணத்தை நோக்கி மட்டும் நம்ம போக தேவை கிடையாது. இனிமேல் ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம வந்து அந்தந்த ஆண்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய பணிகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து போகணும். இனிமேல் வேறு வழி கிடையாது. நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டு இருக்கிறது. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் அதோட இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அதில் வந்து எனக்கு மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஸோ இதற்கு வந்து ஒரு காரணத்தை நீங்கள் தேடாதீங்க. அதை நானும் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இது வந்து மொத்தமாக ஒரு வறட்சி, இந்த மாதிரியான வறட்சியான நிலை நிற்கும்பொழுது, அதாவது தென்மேற்கு பருவமழையே பெய்யல. இப்போ உங்களுக்கு கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தெற்கு கர்நாடக மாநில கடலோர பகுதிகள் வழியாக ஈரப்பதம் மிக்க காற்று ஊடுருவி அங்கு அதிக மழை பொழிவை கொடுத்தது என்றால், அதன் பிறகு அந்த காற்று வந்து இங்கே கொஞ்சம் உட்பகுதிகளெல்லாம் வரும்பொழுது கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்போ இது வந்து இப்படி தானே இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. வர்ற காற்றே ரொம்ப வறட்சியான வறண்ட காற்றாக இருக்கிறது. அது வேகமாக வருகிறது, மேற்கு காற்றாக வருகிறது. அப்போது உங்களுக்கு இங்கே ஒரு ஹீட் வேவ் மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஹீட் வேவ் தான், வெப்ப அலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். தமிழகத்தில் இப்போ நிலவி கொண்டிருப்பது வெப்ப அலை தான், அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. இப்போ அடுத்த 24 மணி நேரத்துலையும் நம்ம அந்த வெப்ப அலையை வந்து எதிர்கொண்டு தான் தீரணும். அருண் டி 2020 எங்கள் வில்லேஜில் 350 ஃபீட்டில் போர் போட்ட தண்ணி வந்துடும். அதே 10 கிலோமீட்டர் வெஸ்ட்டில் 1500 ஃபீட்டு போட்டாலும் எல்லாம் ஈவன் எங்கள் வாட்டர் ப்ராப்ளம் வந்ததே இல்லை. பட் ரிவர் பேஸ்டு அக்ரிகல்ச்சர் மழையை நம்பி தான் இந்த இயர் இருக்கும் போல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே அவர் இருக்கக்கூடிய பகுதி எப்பேற்பட்ட பகுதினா நீர்வளம் மிக்க ஒரு பகுதி தான். அவர் வந்து ஒரு பகுதி ஒன்று சொல்லுவார். அவர் பேரை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துட்டு, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கிழக்கு பகுதி, அது அரசகுலம்னு நினைக்கிறேன். அதற்கு அருகாமையில் இருந்து தான் அவர் வந்து கருத்துரை பகுதியில் அடிக்கடி கருத்துக்களை முன்வைப்பார். இப்போ அந்த பகுதிகள் எப்படி இருக்குனாக்கா, அந்த மீமீசல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு
இப்படி சொன்னால் நிலத்தடி நீர்மட்டம்லாம் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் தான். அங்கேயே வந்து இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கும் போது வருத்தமாக தான் இருக்குது. பட் நான் சொல்கிறது தான், வருத்தப்படுறதுனால இதெல்லாம் மாறப்படுறது கிடையாது. பட் வடகிழக்கு பருவமழை கை கொடுக்குங்கிற நம்பிக்கையோட நீங்கள் வந்து காத்துருங்க. ஜெயக்கண்ணன் மருதூர் வந்து ஒரு இதயம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் என்னுடைய இதயத்தை நான் வந்து வழங்கிக் கொள்கிறேன். அதே ஜெயக்கண்ணன் மருதூர் இன்னொரு கேள்வியும் வச்சுருக்காங்க. வேதாரண்யம் ஒன்றிய பகுதிக்கு எப்போது மழை பெய்யும்? இப்போ அடுத்த சுற்று சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் ஏதேனும் நாட்களில் மழை பதிவாகும் என்கிற நம்பிக்கையோடு நம்ம வந்து காத்திருக்கலாம். அதுதான் பதிவானால் தான் நல்லது. அப்படி தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் பாசிட்டிவாக அந்த நாட்களை நோக்கி நாம் நகரலாம், வேறு வழி இல்லை. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும். இத்தனை கேள்விகளை நீங்கள் முன்வைத்திருக்கீங்க, அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கிறேன். ஸோ இந்த வெப்பநிலை உயர்ந்து காணப்படக்கூடிய நிலையை நம்ம வந்து வெப்ப அலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இயல்பை விட இது வந்து ரொம்பவே அதிகரித்து இருக்கிறது அல்லவா. 2 டிகிரி 3 டிகிரி, சில இடங்களில் 5 டிகிரி 6 டிகிரி 6 டிகிரிக்கு மேலே. இப்போ இந்த மதுரை மாதிரியான அந்த பகுதிகளில், மதுரை விமான நிலையம், வேலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள், இங்கெல்லாம் வந்து 6 டிகிரி 6 டிகிரிக்கு மேலே அப்படிங்கிற அந்த அளவில் வந்து இருக்குது. ஸோ இது அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்கா வெப்ப அலை தான். இந்த வெப்ப அலை வந்து 16ஆம் தேதிக்கு பிறகு வந்து கொஞ்சமாக தணிவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கலாம். மழை பதிவானால், ஈரப்பதமிக்க காற்று வந்தால்தான் இந்த நிலை வந்து மாறும். அது வரையில் இந்த சிக்கல்கள் வந்து இருக்க தான் செய்யும். இதே போன்று மறுபடியும் வறட்சியான நாட்கள் வருகிறது என்றால், அப்பையும் வறட்சியான காற்று மட்டுமே உள்ளே வருகிறது, அதுவும் வேகமாக வருதுங்கும் போது அதுவும் வந்து வெப்ப அலைக்கு தான் வழிவகுக்கும். இதுக்கு முன்னாடி வெப்ப அலை தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தமிழகத்தில் வந்திருக்கிறதான்னு ஒரு கேள்வி நீங்கள் முன் வச்சிங்கன்னா, வந்திருக்கிறது. நான் வானிலை அறிக்கைகள் தொடர்ச்சியாக பதிவிட செய்த தொடங்கிய பிறகே சில ஆண்டுகளில் இதே போன்ற வெப்ப அலைகள்லாம் வந்து வந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் மத்திய இந்திய பகுதிகளில் சுழற்சிகள் அப்படியே நகர்ந்து போகும். அதாவது ஒடிசாவில் உள்ள என்ட்ராகி அப்படியே மத்திய பிரதேச மாநிலத்தில் நகர்ந்து போயிட்டுருக்கோம், ராஜஸ்தானை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ இங்கே காற்று கடுமையாக இருக்கும், வெப்பத்துடன் கூடிய காற்றாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஊரில் காரைக்காலில் இதே மாதிரியான ஒரு தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் ஜூலை மாதத்தில், ஜூலை ஆகஸ்ட் அதே மாதங்கள் தான், எனக்கு கன்ஃபார்மாக தெரில, அந்த ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் ரெண்டுமே தென்மேற்கு பருவமழை காலகட்டம் தானே, அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ இதே மாதிரியான ஒரு சர்க்குலேஷன் வந்து போயிட்டு இருந்தது. அந்த மத்திய இந்திய பகுதிகளில் டுவர்ட்ஸ் ராஜஸ்தானை நோக்கி போயிட்டு இருந்தது. அப்போ இங்கே வறண்ட காற்று, அந்த வறட்சியான காற்று, கடலோர பகுதிகளில் அதிக வெப்பநிலை, இதனால் என்ன நடந்ததுனாக்கா தீ விபத்தே ஏற்பட்டது. ஒரு இடத்துல வந்து அந்த தீ வந்து எப்படியோ பற்றி கொண்டது. அதன் பிறகு அதை அணைப்பதற்கு கடுமையான போராட்டம் நடந்தது. இப்போ காரைக்கால் மாதிரியான ஒரு சிறிய ஊரில் அந்த மாதிரியான தீ விபத்தெல்லாம் ரொம்ப அரிதாக நடக்கிற விஷயம். ஆனால் இந்த மாதிரி வெப்ப அலையெல்லாம் வீசும் பொழுது, காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த தீ மலமளவென பரவும். அதை தடுப்பது மிகவும் கடினம். அதனால நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த இப்போ ஏதாவது ஒரு இடத்துல போய் இந்த புகைப்பிடிக்கிறது, அந்த புகைப்பிடிக்கிறத வந்து சரியாக அணைக்காமல் எங்கேயாவது தூக்கி கொண்டு போய் போடுறது, இந்த மாதிரியான அந்த விஷயங்கள், குறிப்பாக இந்த கூரை வீடுகள் இருக்கும், இந்த கீற்று கொட்டாய்கள் இருக்கும், அங்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அங்கே நின்றுக்கிட்டு நெருப்புலாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன். இதை எல்லாத்தையும் வந்து ஒரு வெதர் மாடல் சொல்லாது. இதெல்லாம் நம்ம முந்தைய காலங்களில் பார்த்தது, அதனால் நம்ம வந்து சொல்கிறோம். நம்மளும் அனுபவப்பட்டது. இப்போ எங்கள் ஊர் ஒரு கடலோர பகுதி தானே, அங்கேயும் வந்து இந்த மாதிரி தீ வந்து பரவணும். ஸோ அதனால் இது எல்லாம் வந்து தவிர்க்கப்படணும். அதே போல் மலை பிரதேசங்கள் இருக்குன்னா, மலை பிரதேசங்களில் காட்டுத்தீ மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு நிலையை வந்து ஏற்படுத்திவிடும். உதாரணத்துக்கு மதுரை மேற்கில் தான் வந்து அதிக அளவிலான வெப்பநிலை இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேரையூரில் இருக்கக்கூடிய நண்பரும் அதை உறுதிப்படுத்துகிறாரு. ஸோ மலை பிரதேசங்களும் அதிகமாக இருக்கிறது. அதனால் அதுக்கு வந்து அஸ்திவாரத்தை யாரும், அதாவது மனித பிழை அதில் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இருந்தாலே அது வந்து ஓகே தான். தீ வந்து தானாக வந்து 2 மரங்கள் உரசி பற்றி கொள்கிறதா, அது இந்த காலகட்டத்தில் நடக்கிறதான்னு கேட்டிங்கனாக்கா அரிதாக அது வந்து நடக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்கள் ஏதாவது விஷமத்தனங்கள் செய்யும் பொழுது, இல்லை தங்களை அறியாமல் உணராமல் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து ஒரு நொடி பொழுது இருக்குமா, அதை துவக்கி வச்சுட்டாக்கா அதை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில விஷயங்களை வந்து தொடக்கிறதுக்கு முன்னாடி தான் தடுக்க முடியும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை தெரிஞ்சவங்களையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் ஒரு நிலை இருக்குது அப்படிங்கும் போது, இந்த மாதிரியான அந்த காலநிலை
இந்த மாதிரியான வேகமான காற்று, அதே சமயம் வெப்பநிலை அதிகம் அப்படிங்கும் போது நம்ம சில விஷயங்கள்லாம் கையாள வேண்டியது இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. அதே போல் நம்மளுடைய உடலையும் உடைமைகளையும் பாதுகாத்து கொள்வது நல்லது. நீங்கள் உயிரினங்கள்லாம் வளர்க்குறீங்க அப்படிங்கும் போது அவைகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ ரோட்டில் இருக்கிற ஒரு உயிரினம் இருக்குன்னா, இப்போ இந்த வீதியில் சுற்றி திரியக்கூடிய அந்த நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு புகலிடத்திற்காக இயங்கி கொண்டு இருக்கும். அவைகள் வந்து சாலையிலே இருந்ததுன்னா பகல் நேரத்தில் அவைகளே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலையெல்லாம் இருக்கும். அதனால் அதான் நீங்கள் இப்போ ஆடு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வளர்க்குறீங்கனாக்கா நிழலில் வந்து கட்டுங்க. அவைகளுக்கையும் ஹைட்ரேட் பண்ணுங்கள், தண்ணீர் கொடுங்க. அதே போல் நீங்களும் வந்து உங்களை வந்து ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க. குளிர்ச்சியான ஐட்டங்களை சாப்பிடுங்க. முடிந்த வரையில் உடல் சூட்டை தணித்துக் கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விஷயங்களை பேசியிருக்கோம். நிறைய அனுபவங்களை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலை என்ன அப்படிங்கிறத உங்கள் கூட நான் வந்து கிளியர் கட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். அவ்வளோதான். வேறு பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.